பேர் என்ன? ரம்யா ஜோ. ரம்யா ஜோ. ஜோ. ரம்யா ஜோவோட ஏவி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டெல்லா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரம்யா ஜோ. நான் வந்து பெருசா எல்லாம் எதுவும் படிக்கல. ஏன் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படிக்க வைக்கிறவங்களுமே யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது. என் ஊர் மைசூர், பிறந்ததெல்லாம் அங்கதான், வளர்ந்தது பெங்களூர்ல, இப்போ இருக்கிறது நான் தஞ்சாவூர்ல. எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏதோ அவங்கவுங்க செப்பரேட் ஆயிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தேடிட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க அனாதை ஆனது நானு, எங்க 2 அக்கா தான். எனக்கு 3 வயசு இருக்கும் போதுல இருந்து நான் அனாதாசிரமல தான் வளர்ந்தேன். எனக்கு மீடியானா ரொம்ப பிடிக்கும். நான் 2019 வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜூனியர் ஆர்டிஸ்டா 1 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். சாப்பிட சாப்பாடு இல்லாம, ரூமோட ரெண்ட் கட்ட முடியாம, கேர்ள்ஸோட ஷேர் பண்ணி அந்த காசு என்னால கட்ட முடியாம, சரி ஓகே இதுக்கப்புறமா எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைச்சு அதை டிராப் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ஆடல் பாடல் ஃபீல்டுக்குள்ளேயே போனேன். இந்த ஆடல் பாடல் ஃபீல்டுன்றது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் அதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு அந்த ஆடுற டான்சர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நல்ல வசதியா ரூம் இருக்காது. அப்படியே சின்ன சின்ன இதுல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரூம் மாதிரி நாங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்களே ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே மாத்திப்போம், அங்கேயே சேஞ்ச் பண்ணிப்போம், அப்படியே ஆடுவோம். எல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. ஆடிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து கேவலமா ஒரு மாதிரி எல்லாம் சிம்பிள் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்டுக்கு பிடிக்காம தான் வந்தேன். வந்த புதுசுல எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறோன்னு தோணி இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா நான் ரொம்ப பிடிச்சி இப்போ வரைக்கும் நான் ரொம்ப பிடிச்சிதான் 5 வருஷமா நான் ஆடிட்டு இருக்கேன். பட் எதுவுமே நடக்கல. எல்லாமே என்னை கைவிட்டுருச்சு. நான் திருப்பி இப்போ வரைக்கும் கைவிடாம முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் பிக் பாஸ்ல வந்திருக்கேன். நான் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னா,